கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மனமும் அதன் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், அங்கே சீஷர்களும் அநேக மக்களும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். ஜபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவாலயத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அவர்கள் ஒரே இருதயம், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி ஒருமனைப்பட்டு இருந்ததுனால என்ன பலன் கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவர்கள் மேல் இறங்கினார். அங்கே அநேக ரட்சிப்புக்குள்ளாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சீஷர்கள் வல்லமையாய் புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனதோடு ஒற்றுமையோடு திருச்சபையிலே குடும்பத்திலே நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதலாவதாக நாம் திருச்சபைக்கு கொடுப்பதிலே, திருச்சபையை தாங்குவதிலே, ஊழியத்திற்கு கொடுப்பதிலே, தாங்குவதிலே நாம் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அன்று மோசே மலை மேலே அவன் நின்று 2 கைகளையும் உயர்த்திய வண்ணமாக நிற்கிற வேளையிலே யோசுவாவும் இஸ்ரவேலரும் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கை தளர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறார்கள். இதை பார்த்த ஊரும் ஆரோனும் 2 பேரும் ஒருமனப்பட்டு அவர்கள் செய்த காரியம் என்ன? ஒரு கல்லை எடுத்து போட்டு அதிலே மோசேயை அமர வைத்து 2 கைகளையும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர்கள் பிடித்து தாங்குகிறவர்களாக இருக்கிற வேளையிலே நடந்தது என்ன? இஸ்ரவேலர் யோசுவா ஜெயம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் திருச்சபையை தாங்குவதிலே, மிஷனரிமார்களை தாங்குவதிலே, ஊழியத்திற்கு கொடுப்பதிலே நாம் ஒரு மனதோடு கூட இருந்தோம் என்றால் நிச்சயமாக பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கவும் நாம் மிகுந்த உறுதுணையாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒருமனப்பட்ட 2 சகோதரிகள், அதாவது அவர்கள் மருத்துவச்சிகள், சிப்பிரால், பூவாள், இவர்கள் இருவரும் ஒருமனப்படுகிறார்கள். என்ன காரியத்திற்கு? பார்வோன் அரண்மனையிலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியில் போட்டு கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கே பார்வோன் இந்த சிப்பிராலையும் பூவாளையும் பார்த்து கேட்கிற வேளையிலே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? எபிரேய ஸ்திரீகள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் போவதற்குள்ளாக பிரசவமாகிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒருமனப்பட்டு தேவனுக்கு பயந்து இப்படி செய்ததுனால, அவர்கள் தேவனுக்கு பயந்து ஒருமனப்பட்டு இப்படி செய்ததுனால தேவன் அவர் குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எந்த பார்வோன் அரண்மனையிலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனைக்குள்ளாக மோசேயை, அந்த எபிரேய குழந்தையை கொண்டு போய் அங்கே எந்த அரண்மனையில் யோசித்து பாருங்க, ஒரு கட்டளை பிறந்ததோ அந்த அரண்மனைக்குள்ளாக அந்த எபிரேய குழந்தையாகிய மோசேயை கொண்டு போய் அங்கே ஆண்டவர் வளர்த்தார் என்றால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! ஒருமனப்படும் போது எவ்வளவு பெரிய அதிசயங்கள், அற்புதங்களை அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, ஒருமனப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று அங்கே இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் மேல் வீட்டு கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள். அவர்களுடைய ஒருமனத்தை பார்த்த அங்கே இயேசு அவனுக்கு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒருமனப்படும் போது சுகம் கிடைக்கிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, யூதரெல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளவுதிராயன் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் மட்டும் தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை தங்கள் வீட்டிலே சேர்த்து கொண்டார்கள். 1 வருடமும் 6 மாதமும் அவர் அங்கே தங்கி இருந்ததன் நிமித்தம் என்ன நடந்தது? அங்கே ஆழமான சத்தியத்தை அவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை.
இன்றைக்கு நாம் நம் குடும்பத்திலே நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக, மேன்மைப்படுத்துகிறவர்களாக, ஊழியத்தை தாங்குகிறவர்களாக ஒருமனப்பட்டு அநேக காரியங்களை செய்யும்போது இப்படிப்பட்ட அற்புதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.